சித்த மருத்துவர்களில் உங்களுக்கு தெரியும் 2 வகையான பிரிவுகள் வந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்படுறாங்க. ஒன்று, பாரம்பரியமாக சித்த மருத்துவத்தை பின்பற்றி வரக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த பாரம்பரிய மருத்துவர் அப்படிங்கிற ஒரு சான்றிதழை வந்து அரசாங்கம் கொடுக்கும், அந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து கொடுக்கும். அதே போல் சித்த மருத்துவ கல்லூரிகளில் இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து மருத்துவர்களாக வெளியே வரும்போது அவர்களும் சித்த மருத்துவர்களாக செயல்படுவதற்கான அனுமதி என்பது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2ம் கொடுக்கப்பட்ட அனுமதியை ஒழிய சித்த மருத்துவத்தை யாரும் செய்யலாம், யாரும் அதனால் பயனடையலாம். புரியுதுங்களா? ஏன்னா சித்த மருத்துவம் தான் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் சைடு எஃபெக்ட் ரொம்ப இல்லவே இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, அதற்கு நமக்கான அந்த அடிப்படை புரிதலோடு அந்த மருத்துவத்தை நம்ம அணுகணும். எதுவாக இருந்தாலும் மருத்துவம் தான். நம்ம உடம்புக்கு மருத்துவம் என்பது நோய் விடும் பொழுது தேவைப்படக்கூடியது. 2வது, நம்ம வாழ்வியலை சரிவர வாழ்ந்தோம்னாவே நமக்கு நோய் வராதுங்கிறது தான் சித்த மருத்துவத்துடைய தன்மை. அப்போ சித்த மருத்துவங்கிறது ஒரு வாழ்வியலை உள்ளடக்கியது. அந்த வாழ்வியலை வாழ சொல்லி நமக்கு அது வழிகாட்டுது. அந்த வழிமுறையில் நம்ம சில தவறுகளோ இல்லை எதிர்பாராத ஊழலின் காரணமாக நமக்கு உடலில் ஏதாவது ஒரு கூறு ஏற்பட்டாலோ அதை சரி செய்வதற்கான மருத்துவ முறை தான் சித்த மருத்துவ முறைன்னு இருக்குது. இதில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய அலோபதி மருத்துவம், இந்த நவீன இந்த வணிக மருத்துவத்தில் என்னென்ன முறைமைகள் கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த முறைமைகளுடைய முந்தைய வடிவங்கள் அனைத்துமே சித்த மருத்துவத்திலையும் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு இந்த மாத்திரை கொடுக்கறது, இந்த மருந்துகள் கொடுப்பது. அதற்கப்புறம் இப்போ இன்றைக்கி நம்ம சித்த மருத்துவம்னாவே வெறும் மூலிகை மருத்துவம்னு போயிடுறோம். அது மட்டும் இல்லை, இந்த அறுவை சிகிச்சை என்பதுமே சித்த மருத்துவத்தில் ஒரு கூறு தான். இன்றைக்கி அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ், அதை வந்து பயன்படுத்துவதற்கான அனுமதி என்பது நமக்கு இங்கே மறுக்கப்பட்டிருக்கு. சித்த மருத்துவம் எவ்வாறு முடக்கப்பட்டிருக்குன்னா அப்படி தான் முடக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு சித்த மருத்துவர் வந்து கை உடஞ்சிருக்கு, கால் உடஞ்சிருக்குங்கிறக்க ஒரு மருத்துவம் பார்க்குறாருன்னு வைங்களேன், அது வந்து சட்டப்படி குற்றம். அப்படி குற்றமாக்கி வச்சுருக்காங்க. அவர் கை உடஞ்சது, கால் உடஞ்சிருக்கு, அவர் பர்மிஷன் இல்லாமல் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு கை உடஞ்சி வருதுன்னா, கால் உடஞ்சி வருதுன்னா அதுக்கு ப்ராப்பர் எஃப்ஐஆர் இருக்கணும். அது இப்போ குறிப்பிட்ட அரசாங்கம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் தான் அதை வந்து மருத்துவம் பார்க்கணும்னு சட்டத்தின் மூலமாக சித்த மருத்துவத்துடைய கைகளை முறித்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. சித்த மருத்துவம் தமிழர்கள் கண்டிராத போர்கள் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆயிரக்கணக்கான போர்களை வந்து நம் சமூகம் வந்து தொடர்ச்சியாக பல 1000 ஆண்டுகளாக சந்திச்சுட்டு இருக்கோம். அத்தனை போர்கள்லையும் நம்மளுடைய வீரர்கள் காயமடையும் பொழுது அதற்கு மருத்துவம் பார்த்த மருத்துவ முறை தமிழர்களிடம் இருந்தது. அதில் இன்னும் நவீனமாக சொல்லணும் அப்படின்னா, சில கோயில்களுடைய சிலைகள் இருக்குது. அந்த சிலைகளில் இன்றளவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழைய கற்கோயில்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிலைகளை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, சிசரின் மூலியமாக குழந்தையை பெற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த தன்மை, அது வந்து சிற்பங்களாக இருக்குது, தமிழகத்திலே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கற்கோயில்களில் அந்த சிற்பங்கள் அவ்வாறே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கோயில்களுடைய இன்னும் சில இந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா முழுக்க மருத்துவ குறிப்புகள் வந்து இந்த கோயில்களில் இன்றளவும் இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் ஆய்வு செஞ்சுருக்காங்க. சிலர் வந்து இந்த வர்மக்கலை தெரிந்தவர்கள்லாம் அதில் இருக்கக்கூடிய அந்த வர்ம முறைகள் வந்து இன்றைக்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வர்ம முறைமைகள்லேருந்து பழமையானது இல்லை இன்னும் நவீனமான தன்மை கொண்டதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆய்வு பண்ணுறாங்க. நமக்கு பார்த்தோம்னா என்ன தோணுதுன்னா, என்னடா அது ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவம் வந்து கால் இப்படி வளைஞ்சிருக்கு, கை இப்படி வளைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அது ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு கை கால் வளைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறோம் பார்த்துட்டு. ஆனால் அது ஒரு மருத்துவர் வந்து அதை அணுகும் பொழுது இன்றைக்கி எப்படி இந்த மாடர்ன் சயின்ஸில் இருக்க இந்த மாடர்ன் மெடிசனில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையை இப்படி வரைஞ்சி வச்சு இந்த கால்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு வரைபடம் ஒன்று இருக்கும். இந்த கை எப்படி அசையும், எவ்வளோ இந்த மாதிரியான வரைபடங்கள் நம்மளோட புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. அந்த புடைப்பு சிற்பம் எத்தனை ஆண்டு காலம்னு சொல்லி ஆய்வு பண்ணால் 600-700 வருஷம்னு போட்டிருக்கு. அப்போ 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண்ணில் நமக்கு அறுவை சிகிச்சைகள் இருந்திருக்கு, சிசரேன் இருந்திருக்கு. இதுக்கு என்னங்க அதிகாரப்பூர்வமான ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆதாரம் வந்து நமக்கு ஆதாரம் அப்படின்னாவே இந்த மேல்நாட்டு அறிஞர்கள், இந்த மேல்நாட்டு பத்திரிகைகளில் வந்த செய்தி வந்தால் தான் அது ஆதாரமாக பார்க்கப்படும். நம்ம கண்ணு முன்னாடி அத்தனை புடைப்புகள் இருக்குது, அத்தனை சிலைகள் இருக்குது, இதெல்லாம் மூல ஆதாரமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் மூல ஆதாரம்னு நம்ம ஒன்று சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1794 ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கிலேயர்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு இந்திய சோல்ஜர், அவர் பூனே மாநிலத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, வெள்ளையர்களுடைய படைப்பிரிவில் வேலை செய்கிறார். அவர் பேர் கௌசி அப்படிங்கிறது அவரோட பேர். அவங்க எழுதி வச்சுருக்காங்க, அவரோட பேர் என்னன்னு தெரியல, ஒரு வேளை கௌசிக்காக கூட இருக்கலாம். அது வந்து கௌசி அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க ஆங்கிலக்காரங்க. அவர் வந்து வெள்ளை படைப்பிரிவில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ அங்கே வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும்
வேற ஒரு அவங்க கூட வேலை செய்கிற ஒருத்தருக்கும் சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோவத்தில் வந்து அவருடைய மூக்கை வெட்டிடுறாங்க. இதை வந்து அந்த ஒரு ஆங்கில அதிகாரி வந்து பார்க்குறாரு, மூக்கு வெட்டிடுச்சு. அவரே வந்து அந்த மூக்கு இல்லாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணுறாரு. அப்படி போயிட்டு இந்த அதிகாரி போயிடுறாரு, திரும்ப லண்டன் போயிடுறாரு. லண்டன் போயிட்டு இன்னும் ஒரு சில வருடங்கள், ஒரு 2-3 வருஷம் கழித்து திரும்ப இந்தியாவுக்கு வராரு. அப்படி அந்த வெள்ளை நாட்டு அதிகாரி வெள்ளையர் வந்து பார்க்கும் பொழுது இவருக்கு மூக்கு வளர்ந்துருச்சு. என்னடா அது, மூக்கு வெட்டி தானடா உனக்கு இருந்துச்சு, உனக்கு எப்படா மூக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, மகாராஷ்டிரா பகுதியில் ஒரு மருத்துவர் இருக்கார். அந்த மருத்துவர் வந்து இந்த மூக்கை வந்து அவர் சரி பண்ணி கொடுத்துட்டாருன்னு அப்படின்னு சொல்கிறாரு. இதை அந்த ஆளால் நம்பவே முடியல. என்னடா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூக்கு இல்லாமல் பார்த்தேன், அப்புறம் அவர் வந்து கூப்பிட்டு அந்த மூக்கை பிடிச்சி பார்த்துருக்காரு. இது உண்மையான மூக்கா இல்லை ஏதாவது பொம்மை மாதிரி இதை வச்சிருக்கானான்னு சொல்லி பிடிச்சி இழுத்து பார்த்துருக்காரு. அது அவன் உடம்போடு இருந்திருக்கு. அதில் அதை உங்களுக்கு தான் தெரியும்ல, வெள்ளையர்கள் வந்து கொடூரமானவர்கள். அவன் அது மட்டும் பண்ணல, திரும்ப கத்தி எடுத்து அந்த மூக்கை அறுத்தும் பார்த்துருக்கான். மூக்கு எடுத்து அறுத்தும் பார்த்துருக்கான், ரத்தமும் வடிஞ்சிருக்கு. அப்போ தான் வந்து இது இவன் உடலோட ஒரு அங்கமாக இருக்குது, ஆனால் இது மூக்கு இல்லைங்கிறது புரிஞ்சுக்குது. ஆனால் ஒரு உடலோட அங்கமாக மூக்கு மாதிரி எப்படிடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து வியந்து போயிட்டு அந்த மருத்துவரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க இராணுவம் தானே, அந்த மருத்துவரை தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே மகாராஷ்டிராவுக்கு ஒரு படைப்பிரிவு அனுப்பிவிட்டு அந்த மருத்துவரை தூக்கிட்டு வராங்க. அந்த மருத்துவர் வந்தோடனே இது எப்படி சாத்தியப்படுத்தினேன் அப்படிங்கும்போது என்ன சொல்லியிருக்காரு, இது ஒரு பழமையான மருத்துவம். இது 1700களில் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி ஒருத்தன் பண்ணியிருக்கான். அந்த மருத்துவரை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு பழமையான மருத்துவம். இது என்னன்னா, நெத்தியில் இருக்கக்கூடிய சதையை எடுத்து, அதை வந்து அந்த தோலை எடுத்து அந்த இதை மூக்கில் வச்சுட்டோம்னா நெத்தியில் வந்து அந்த தழும்பு மறைஞ்சிருமா, ஆனால் மூக்கும் நம்ம வந்து சரி செஞ்சிடலாமா. இதை வந்து இந்த மருத்துவர் வந்து சொல்லியிருக்காப்புல. இது எங்கேருந்துடா வருதுன்னு சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட அடுத்து கேள்வி கேட்கும் பொழுது அந்த மருத்துவர் சொல்லியிருக்காரு, ஒரு காலத்தில் தென் பகுதிகளில் ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்ராஜ்ய போர் வீரர்கள் வந்து தமிழகத்துக்கு இதெல்லாம் படையெடுத்து போகும்போது இந்த மூக்கெல்லாம் அறுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே இருந்தக்கூடிய அரசர்கள்லாம் வந்து அவங்களோட மூக்கை இழந்தனால அந்த மூக்கை வந்து செய்கிறதுக்கு அங்கே மருத்துவ முறைகள் இருந்ததுனால அவங்க செஞ்சாங்க. அந்த முறைமைகளை நாங்கள் கற்றுக்கிட்டோம். அப்படி தான் எங்களுக்கு இந்த முறைமை வந்துச்சுன்னு அவன் பதில் கொடுத்துருக்கான். அவன் சொன்ன இது வேறு எதுவும் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்த போகிறது. அவன் எந்த மூக்கறுத்தான் போர், அது மூக்கறுத்தான் போர் வந்து விஜயநகர பேரரசுக்கும் மைசூர் அரசாங்கத்துக்கும் ஏற்பட்ட தகராறில் மைசூர் படைகள் வந்து விஜயநகர தெலுங்கர்களுடைய மூக்கை அறுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வரலாற்று துயரம். என்னென்னா, இவன் மூக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, அவன் மூக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, எவன் மூக்கு சிந்துனா நமக்கு என்னன்னு இருக்காம நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அந்த சேதுபதி மன்னர்கள் தான் சும்மா இல்லாமல் இங்கேருந்து திரும்ப மைசூருக்கு படையெடுத்து போய் அவங்க மூக்கெல்லாம் அறுத்துட்டு வந்தார். இவருக்காக இவர் போகிறாரு. வரலாறு இழந்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு தவறான முடிவுகள் எடுக்கிறோம் பாருங்க. அப்போ இந்த மூக்கறுத்தான் யுத்தத்தில் இந்த அரசர்களோட மூக்கெல்லாம் அறுக்கப்பட்டனால, என்னதான் இருந்தாலும் அரசர்களில் மூக்கு இல்லாமல் இருந்தால் அது ஒரு அவமானங்கிறனால இந்த மருத்துவ முறையில் அவங்க மூக்கெல்லாம் வச்சுருக்காங்க. இதன் மூலமே இது ஃபேமஸ் ஆகிருக்கு, இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்த ஃபேமஸ் ஆனதை பார்த்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் இதை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இது வரலாற்று பதிவு. இந்த கதை வந்து ஒரு பிரிட்டிஷோடைய ஒரு ஜென்டில்மேன் நாவல் ஏதோ சம்திங், ஏதோ ஒரு புத்தகம். அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மேகசின், ஜென்டில்மேன்ஸ் மேகசின். அந்த மேகசினில் இந்த கருத்துக்களோட வந்து கதையும் பதிவாயிருக்கு. அந்த எந்த அதிகாரி போய் இதை பார்த்தாரோ, இதை ஆய்வு செஞ்சாரோ அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பதிவுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரியில் நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தோலை எடுத்து இந்த மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய சில விஷயங்களை சரி செய்து கொள்ளலாம். முகத்தில் வெளிப்படையாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு காயமோ தழும்போ ஏற்பட்டால் அந்த தழும்பை மறைப்பதற்கும் அந்த காயத்தை மறைப்பதற்கும் இந்த மாதிரி ஒரு முகத்தில் நம்ம அறுவை சிகிச்சை செய்யலாம்ங்கிற முறைமையை வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறான். அப்போ பார்த்துக்கொள்ளுங்கள், மருத்துவ முறைமைகள் எங்கு உருவாக்கப்பட்டது, எங்கே பழக்கத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா, அது முழுக்க தென்னகத்திலையும் இந்த தென்னகத்தை சார்ந்த பகுதியிலிருந்தும், அதுவும் குறிப்பாக சித்த மருத்துவம் வாழ்ந்த பகுதிகளில் தான் இந்த மருத்துவ முறைகள்லாம் இருந்திருக்கு. இதை அவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் நம்ம இன்னொரு கருத்தை சொல்லணும். இங்கே தமிழ் சமூகத்தில் மிக தொன்மையான ஒரு சமூகமாக இருக்கக்கூடியவர்கள் நாவிதர்கள். அந்த நாவிதர்களுடைய தொழிலில் அவர்கள் வந்து மருத்துவர் என்றும் அறியப்படுவார்கள். அதான் நாவிதர்களுடைய மற்றொரு பேர் வந்து மருத்துவர். இன்றைக்குமே வந்து நம்மளுடைய சமூக பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கும். உலகத்திலேயே மருத்துவம் செய்வதற்கென்று ஒரு சமூகம் உலகத்தில் எந்த இனத்திலும் இல்லை. எல்லா இனத்திலையும் அந்தந்த இனக்குழுவை சார்ந்த யாராவது ஒரு நபர் மருத்துவராக இருப்பார், அவ்வளோதான். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த சமூகமுமே மருத்துவ தொழிலை செய்த சமூகமாக இருப்பது என்பது
உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க. இதுதான் உண்மை. அந்த மருத்துவ சமூகத்தில் ஒரு கதை இருக்குது. இதுக்கு வந்து ஆதாரங்கள்லாம் எங்கேயும் இல்லை. நானும் பல முறை தேடி பார்த்துட்டேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்கள் ஒவ்வொரு பேர்கள்னு மாறிடுது ஒழிய இது வந்து செவி வழியாக கடத்தப்படுற செய்தி தான். இதுக்கான ஆதாரங்கள் வேற எங்கேயாவது கிடைக்கலாம் வருங்காலங்களில். ஆனால் இப்போ வரைக்கும் நான் தேடிய வரைக்கும் இதுக்கான போதுமான ஆதாரம், இதாவது இது நடந்த நிகழ்வு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம், எங்கே நடந்துச்சுங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கல. எந்த ஊரில் இருக்கக்கூடிய நாவிதர்களை கேட்டாலும் அவங்க இந்த ஊர் ஜமீனு அந்த ஊர் ஜமீன் சொல்லி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆதாரம் தெரியல. ஆனால் ஒரு தொடர்பு மட்டும் தெளிவாக தெரியுது. இது ஒட்டுமொத்த நாவிதர் சமூகத்திடமும் பரப்பப்படக்கூடிய இல்லை பேசப்படக்கூடிய கடத்தி வரப்படக்கூடிய ஒரு கதை. இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த 500 ஆண்டு கால இடைவெளியில், அதுவும் இந்த விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் நடக்குது. இந்த விஜயநகர பேரரசு மன்னர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அது என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு பொழுது சாயும் போது நகர் உலா வருவார்கள். எல்லா மன்னர்களும் நகர் உலா வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா, இந்த மக்கள் என்ன துயரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம், இந்த சிந்தனையில் வருவாங்க. ஆனால் இவங்க விஜயநகர மன்னர்களுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இன்றைய இரவு நான் யாரோட கழிக்கணும், அதுதான் அவங்களோட சிந்தனையாக இருந்துச்சு. அப்போ இன்றைய இரவு என் கூட யார் இருக்க போகிறதுங்கிறதுக்கு நகர் உலா வருவாங்க. அவங்க கண்ணில் எந்த பெண் வந்து அழகாகப்படுகிறார்களோ அந்த பெண்ணை வந்து இரவு வர சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த பழக்கம் என்பது இந்த விஜயநகர மன்னர்களுக்கும் இங்கே இருக்க அந்த வழி தோன்றலாக இருந்த நிர்வாகிகளுக்கும் இருந்த ஒரு கெட்ட பழக்கம். அது வந்து பல இடங்களில் இந்த தகவல்கள் பதிவாயிருக்கு. அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வாறு வரும்பொழுது ஒரு பெண்ணை வந்து அதுவும் அந்த ஊரில் ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபராக இருக்கிறார். அவருமே வந்து இந்த கதையின்படி அவருமே ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சமூகத்தை சார்ந்த நபர் தான். அவர் வந்து ஒரு நிர்வாகி. அவருடைய வீட்டு பெண்ணை வந்து பார்த்துடுறாப்புல இந்த அரசர். இந்த அரசர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிடுறாரு, இந்த பெண் வந்து வரணும் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து பாசமாக வளர்த்துருக்காப்புல, இது பண்ணியிருக்காப்புல. அப்போ இதை வந்து அவருக்கு வந்து அனுப்புறதுக்கு மனசு இல்லை. இது என்னடா இது, நம்ம பொண்ணை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம், இந்த ஆள் என்னடா இப்படி கூப்பிட்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறுக்கவும் முடியாது. மறுத்தா தலை போயிடும், மறுக்கலைன்னா மானம் போயிடும். என்னடா இதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய அரசவை மருத்துவர் இருக்கிறார். அவர் என்ன சொன்னார், இந்த பெண்ணுடைய முகத்தை அவன் பார்க்கல, நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த முகத்தை மாற்றி அனுப்பிடலாம், அவன் போய் பார்த்தானா அந்த மூஞ்சி அவனுக்கு பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது எப்படி மாற்றுறது அப்படின்னா, நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இதே போல் இந்த தோள்களில் பயன்படுத்தி அதில் என்ன சொல்லப்படுறாங்கன்னா, அது விலங்கு தோள்கள்லாம் சொல்கிறாங்க, அதை பயன்படுத்தி இந்த முகம் வந்து அவலட்சணமாக இருக்கிறது மாதிரி ஒரு மருத்துவம் செஞ்சு அனுப்பிடுறாங்களாம். அப்படி போனோடனே அவன் வந்து இந்த கவுண்டமணி காமெடியில் அப்படி திருப்பி மூஞ்சியை பார்ப்பான்ல, அந்த மாதிரி மூஞ்சியை பார்த்தோன்னே விகாரமாக இருந்தோடனே அவனுக்கு வந்து பயம் வந்துடுது. அந்த பெண்ணை பார்த்துட்டு அவன் வந்து அந்த பெண்ணை வந்து எதுவும் சொல்லாமல் இது பண்ணிடுறான். இதனால் அந்த எங்களுடைய மானத்தை காப்பாற்றிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட மருத்துவருக்கு வந்து ஒரு சில பொருட்களை தானம் பண்ணாருங்கிறது ஒரு வரலாறு. இந்த கதை என்பது மருத்துவ சமூகம் அவர்களுக்குள்ளே கடத்துறது என்னன்னா, முகத்தை அப்படியே நம்ம மாற்றிக்க முடியும். நம்ம ஒரு உருவத்தில் இருக்கோம்ல, அப்படி இல்லாமல் இயல்பாகவே முகத்தை வேற ஒரு முகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்கிற அந்த தொழில்நுட்பம் மருத்துவ சமூகத்தில் இருந்ததுங்கிறத அந்த கதையின் மூலமாக அவர்கள் கடத்தி கொண்டே வருகிறார்கள். என்னன்னா, ஒவ்வொரு மருத்துவர்களும் அந்தந்த பகுதியில் இருக்க ஜமீனை சொல்லிடுவாங்க, அந்த ஊரை சொல்லிடுவாங்க. இந்த ஊர்களும் பேர்களும் மட்டும் அதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அப்போ இந்த கதையும் நம்மிடம் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கொஞ்சம் பழைய இந்த பாரதி ராஜா கால படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பிறக்கும்போது மருத்துவச்சிகள், நீங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தெரியும், மருத்துவச்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு இருந்தாங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, இதே நாவிதர் சமூகத்தை சார்ந்த பெண்கள் தான் வந்து மருத்துவச்சிகளாக வருவார்கள். அவங்க தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய குழந்தைகளையும் பெற்றுக் கொடுத்தவர்கள். நம்மளுடைய தாத்தாக்கள் எப்படி பிறந்திருப்பாங்கன்னா, நம்ம ஊரில் இருந்த ஒரு மருத்துவச்சி அவங்க வந்து மருத்துவம் செய்து குழந்தையை பெற்றுக் கொடுத்துருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த வயிற்றில் குழந்தை எந்த பக்கம் இருக்குது, தலை எந்த பக்கம் இருக்குது, அந்த தலை வந்து இருக்கக்கூடாத இடத்துல இருந்துச்சுன்னா அதை வயிற்றுக்குள்ளேயே திருப்புறதுக்கான வழிமுறைகள், அது நீவியே திருப்புவாங்க. திருப்பி அந்த இதை சோப்பிரசமாக எப்படி எடுக்கிறது, அந்த முறைமைகளும் நான் சொன்னது போல் அந்த ஆதிகால அறுவை சிகிச்சை முறைமைகளும் தமிழரிடம் இருந்திருக்கிறது. ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்தில் குழந்தையை காப்பாற்றணும், தாயை காப்பாற்றணும்னா அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, இந்த மருத்துவர்களை ஒரு சிலை கிடச்சிது தமிழ்நாட்டில். அந்த சிலையில் வந்து ஒரு மருத்துவச்சி, அந்த மருத்துவச்சியவே வந்து நம்ம கடவுளாகவும் கும்பிட்றோம். புரிஞ்சுக்கோங்க, ஒரு குலசாமியாக மாறி இருக்காங்க ஒரு மருத்துவச்சி. அந்த மருத்துவச்சி எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்காங்க போல் அந்த மருத்துவச்சி தெய்வத்தை வந்து குலதெய்வமாக கும்பிட்றாங்க. அந்த மருத்துவச்சி கையில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆயுதங்கள் இருக்குது.
அந்த ஆயுதங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன சர்ஜிக்கல் கருவிகள் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தோடு அப்படியே ஒத்துப்போகுது. இன்னைக்கு நம்ம இந்த உங்களுக்கு தெரியும் மருத்துவர்கள் வெட்டக்கூடிய இந்த கருவிகள்லாம் வந்து ஒரு மாதிரி நீளமாக இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரியான டூல் வந்து தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. இதெல்லாமே வந்து பொது பார்வையிலிருந்தும் பொது அறிவிலிருந்தும் மறைக்கப்பட்டு கொண்டே இருக்குது காலங்காலமாக. காரணம் என்னன்னா, இது வந்து தமிழர்கள்ட்ட மட்டும் இருக்குன்னு சொல்லலை, இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பழங் பொருந்திய நாகரிகம், அதாவது பழமையான நாகரிகங்கள் அத்தனை நாகரிகத்திலுமே அவர்களை சரி செய்து கொள்ளக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து கண்டறியப்பட்டு இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, செவ்விந்தியர்களுடைய நாகரிகத்தில் ஆல்மெக்ஸ் சிவிலைசேஷன் ஒரு சிவிலைசேஷன் இருந்து, அது மாயன்களுக்கு முந்தைய காலகட்ட சிவிலைசேஷன். அந்த நாகரிகம் அவர்களுடைய ஆயுதங்கள் வந்து கண்டறியப்பட்டது. நம்ப மாட்டீங்க, அந்த ஆயுதங்களுடைய கார்பன் டேட்டிங் வயது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முந்தியது. 3000 ஆண்டுகளுக்கு முந்தியது. ஆனால் அந்த ஆயுதங்கள் எதில் செய்யப்பட்டிருக்குன்னா வெறும் கல் தான். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி கற்கால ஆயுதம் மாதிரி இல்லை. அது என்ன பண்ணிக்காங்கன்னா, கல்லையே உருக்கி செஞ்சால் அப்படி இருக்கும் ஒரு ஆயுதம். கல் ஆனால் அது வலுவலு தன்மையில் ஒரு உருக்கி ஒரு ஆயுதத்தை செஞ்சால், இப்போ இரும்பை உருக்கி நம்ம ஒரு ஆயுதம் செய்கிற மாதிரியே கல்லை அவங்க அப்படியே உருக்கி ஒரு ஆயுதம் மாதிரி பண்ணியிருக்காங்க. அது உருக்கு பண்ணாங்களா இல்லை வந்து அது மாதிரி பாலிஷ் பண்ணாங்களான்னு இவங்களுக்கு இன்னும் சொல்ல முடியல. ஆனால் பார்த்தா முழுன்னு கல். அந்த கல்லில் ஒரு சின்ன சின்ன ஆயுதங்கள் இருக்குது. இந்த ஆயுதங்கள் எல்லாமே மருத்துவ ஆயுதங்கள். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டறியப்பட்டிருக்கு. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ இந்த நம்மிடம் சொல்லப்படக்கூடிய வரலாறு, பொதுவாகவே நம்மிடம் சொல்லப்படக்கூடிய வரலாறு என்பது உண்மையான வரலாறு அல்ல. இது முழுக்க இந்த வெள்ளையர்கள், அதுவும் இந்த குறிப்பாக அந்த ஐரோப்பியர்கள் அவர்களை மேன்மைப்படுத்தி காட்ட வேண்டும்ங்கிற கோணத்தில் சொல்லப்பட்ட வரலாறு தான். இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த அலோபதி மருத்துவமாக இருக்கட்டும், இந்த மாடர்ன் மெடிசன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், இது எல்லாமே மன்னர் அவர்கள் சொன்னது போல பழமை வாய்ந்த மருத்துவ முறைகளை எடுத்து அவர்களுக்கு தகுந்தா போல் அதில் சில மாற்றங்கள் செய்து தனதாக்கி கொண்டார்கள். அதுக்கு ஒரு சில வழிமுறைகள், பேட்டன் ரைட்ஸு, இந்த மருத்துவத்தை இந்த மருந்தை நாங்கள் தான் உற்பத்தி பண்ணணும், அதுக்கான உரிமம் எங்ககிட்ட தான் இருக்குது. இந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய பல, உங்களுக்கே தெரியும் நம்மாழ்வார் அவர்கள் இந்த காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, வேப்பிலைக்கு வந்து பேட்டன் எடுத்தாங்க. வேப்பிலை நம்ம வந்து காலங்காலமாக பயன்படுத்துகிறோம், வேப்பங்குச்சியை வந்து நம்ம பல்விளக்க பயன்படுத்துகிறோம். அந்த வேப்ப இலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்துகளுக்கு அந்த மருந்து எடுத்து நம்ம அந்த வேப்பிலையவே பயன்படுத்துகிறோம். அதிலிருந்து தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய அந்த மருத்துவ முறையை வந்து வேறு யாரும் பேட்டன் போடக்கூடாது, நாங்கள் தான் அதுக்கு உரிமையானவர்கள். அப்போ இந்த நீம் ப்ராடக்ட்ஸ், அதாவது வேப்பம் மரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து மற்றவர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பேட்டன் போட்டு ஒரு கம்பெனி வந்து முயற்சிச்சது. அதுக்கு எதிராக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களும் தமிழ்நாட்டிலிருந்து நம்மாழ்வார் அவர்களும் போயிட்டு கருத்துக்களை சொல்லி ஆதாரங்களை காட்டி இலக்கியங்கள்லையும் வரலாறுலையும் இருக்கக்கூடிய இந்த வேப்ப இலையை பயன்படுத்தக்கூடிய மருத்துவம் என்பது இந்த மண்ணுக்கான மருத்துவம், அதை வந்து யாரும் உரிமை கொள்ள முடியாதுன்னு சொல்லி வாதாடி அதை தடுத்தார்கள். வேப்ப இலைக்கு இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க. இப்போ அதே போல் நான் சொல்லக்கூடாது, அதாவது மன்னர் நம்ம கருத்தெல்லாம் சொல்லிட்டாப்புல அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருந்தேன்ல, அதில் ஆஸ்பிரின்ங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார், தலைவலி மருந்து. அந்த தலைவலி மருந்துக்கான அந்த குறிப்பிட்ட செடி வந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக கிரேக்கர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு மருந்து தான் அது. 2000 ஆண்டுகளாக அந்த மூலிகையை வந்து கிரேக்கர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிரேக்க தத்துவ ஞானிகளும் கிரேக்க அறிஞர்களும் அந்த மூலிகையை பற்றி தலைவலிக்கு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லி அதை பற்றின குறிப்புகளை அவங்க கடத்திட்டு வந்திருக்காங்க. அதிலிருந்து தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆஸ்பிரின்ங்கிற அந்த மருந்தை வந்து இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து இன்றைக்கி பேட்டன் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ பேட்டன் போட்டனால என்ன ஆகும்னா, இதைத்தான் நீங்கள் பயன்படுத்தணும், இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மூலிகையை எடுத்து இன்றைக்கி நீ யாராவது வியாபாரம் பண்ணிங்கன்னா இவன் வருவான் உள்ள, இதை நீ பண்ணக்கூடாதுன்னு. புரியுதுங்களா? இதுதான் இந்த வணிகமயமாக்கப்பட்ட மருத்துவம். அப்போ இந்த வணிகமயமாக்கப்பட்ட மருத்துவத்தை நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னா நம்மளுடைய போராட்டம் என்பது இது வெளிப்படையாகவே வணிகத்திற்கு எதிரான ஒரு போராட்டம். நம்ம மருத்துவத்தை காப்பாற்றணுங்கிறத கடந்து இந்த வணிக கட்டமைப்பை நம்ம உடைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஏன்? ஒரு வணிகம் அறத்தின் வழியில் இருக்கும் பட்சத்தில் அந்த வணிகம் நமக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் இந்த முறைமை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் மெடிசன் என்பது உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்வியலுக்கு நேர் எதிராகவும் நம்ம எல்லாரும் நோயாளியாக மாற்றக்கூடிய தன்மையிலும் தான் இந்த மருத்துவ முறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதற்கு இந்த மருத்துவ பிரிவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நிறையா பேருக்கு இதோடைய குறைபாடுகளே தெரிஞ்சாலும் அவங்க நம்மக்கிட்ட பர்சனலாக சொல்லுவாங்க,
வெளிப்படையாக பேச மாட்டாங்க. இதுதான் உண்மை. இதே நான் ஒரு நிகழ்வுலே சொல்கிறேன். கொரோனா பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் அந்த கொரோனா தடுப்பூசி போடாதவர்களாக தான் இருப்பீங்க. இந்த கொரோனா தடுப்பூசி வந்த காலகட்டத்திலேயே தமிழ் தேசியவாதிகளான நாங்கள்லாம் அதற்கு எதிராக குரல் கொடுத்தோம். ஐயா மணியரசன் அவர்கள் போராட்டம் செய்தார். நான் வந்து சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக ஹீலர் பாஸ்கர் போன்றவங்கலாம் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பேசினோம். கொரோனா தடுப்பூசி வந்து அதற்கு எதிரானது, இது வந்து பரிசோதனைக்கு முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாதது, இது மக்கள்கிட்ட இதோடைய சைடு எஃபெக்ட்ஸை பற்றிலாம் விவரிக்காமல் வந்து நம்மக்கிட்ட திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக சொன்னோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மக்களுக்கு விரோதமாக. காரணம் என்னன்னா, பலரும் இந்த ஊசியை போடும்போது நிறைய பேர் மாரடைப்பு, அதுக்கு அடுத்த நாள் மாரடைப்பு. உங்களுக்கே தெரியுமே, ஒரு பிரபல நடிகர் இந்த மாதிரி தடுப்பூசிக்கு விளம்பரம் செய்ய போனார். விளம்பரம் செய்ய போயிட்டு ஒரு ஊசியை போட்டால் அடுத்த நாளே அவர் மாரடைப்பில் இறக்குறார். அதுவே வந்து பெரிய அளவில் தமிழர்கள் மத்தியில் ஒரு இந்த தடுப்பூசிக்கு எதிரான ஒரு உளவியலை உருவாக்குச்சு. இருந்தும் என்ன நடந்துச்சு? தொடர்ச்சியாக அத்தனை மருத்துவர்களும் தடுப்பூசி அதற்கு காரணம் கிடையாது, தடுப்பூசி அதற்கு காரணம் கிடையாதுன்னு நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இன்னைக்கு அவ்வாறு சொன்ன ஒரு மருத்துவன் நல்ல மருத்துவனாக இருந்தால், ஐயோ நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு அந்த மருந்தை தயாரித்தவனும் ஒத்துக்கிட்டான், இதை போட்டால் இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யுதுன்னு. பல மருத்துவர்களும் சில ஆய்வறிக்கைகளும் இந்த தடுப்பூசிகளை பயன்படுத்துவதன் மூலமாக ஹார்ட்டில் போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இரத்த உராய்வு பிரச்சனை, அதாவது ரத்தம் வந்து உறைஞ்சு போகிற பிரச்சனை ஏற்பட்டு அது மாரடைப்புக்கும் பக்கவாதத்திற்கும் ஒரு காரணமாக அமையுதுன்னு சொல்லி இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்கங்க. அந்த எந்தெந்த தடுப்பூசிலாம் நம்மக்கிட்ட விற்பனை செய்தார்களோ அந்தந்த தடுப்பூசி கம்பெனிக்காரர்கள் ஆமான்னு ஒத்துக்கிட்டான். நம்மக்கிட்ட இந்த தடுப்பூசியை கொண்டு வந்து போட்டால் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்ன ஒரு மருத்துவர் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு அப்பாலஜிஸ் எங்களிடம் அன்றைக்கி சொல்லப்பட்டதை தான் நாங்கள் செய்தோம்னு ஒருத்தர் பேசி பார்த்தீங்களா? ஏன் ஒரு மருத்துவர்கள் இது நல்லதுன்னு சொல்லும்போது நீ வந்து பேசுகிற, இது கெட்டதுன்னு அவனே இப்போ சொல்லிட்டான், ஏன் பேசலை? இப்போ புரியுதுங்களா? இதுதான். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இது கரப்ட் சிஸ்டம். இந்த கரப்ட் சிஸ்டத்தில் நல்லவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இருக்காங்கன்னா அவங்க உண்மையாகவே நல்லவர்களாக இருந்தால் அதுக்குள் இருக்க முடியாது. இதுதான் உண்மை. இந்த மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சுயநலம் இல்லாமல் நம்ம மக்களுக்காக தான் நிற்கிறோங்கிற ஒரு சூழல் வந்து நின்றிருந்தா பல விஷயங்களே அவர்கள் வந்து வெளியில் வந்து பேசியிருப்பாங்க. நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம்லாம் ஒரு தடுப்பூசியை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஹெச்பிவி வேக்சின், அது பேர் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெச்பிவி கருப்பை வாயில் புற்றுநோய்க்கு எதிராக பெண்களுக்கு போடப்படுது. அதாவது நம்மளுடைய கருப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு கேன்சருக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோம், அதாவது வேக்சின் கொடுக்குறோங்கிறதான். புற்றுநோய் எதனால் உருவாகுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கருப்பை வாயு புற்றுநோய்க்கு எப்படா வேக்சினேஷன் சொன்னால், இது எதனால் உருவாகுதுன்னா, இந்த பேப்பிலோமா வைரஸ்னு ஒரு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் வைரஸ் ஒன்று இருக்குது. அந்த பேப்பிலோமா வைரஸ் வந்து பெண்களோட கருப்பையில் போகும்பொழுது இந்த கருப்பை புற்றுநோயை தூண்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி புற்றுநோய்கள் வருது. அதனால் இந்த ஹெச்பிவி, இந்த பேப்பிலோமா வைரஸுக்கு ஒரு வேக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்சினை வந்து இன்னைக்கு இந்திய அரசாங்கம் இலவசமாக எங்கே கொண்டு போய் போடுறாங்க தெரியுங்களா? நம்ம பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகள் அனுப்புகிறோம்ல, நம்ம குழந்தைகளுக்கு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த வேக்சினேஷனை போட்டுட்ருக்குறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க, போட்டுட்ருக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலில் இதுக்கான வேக்சினேஷன் என்பது போடப்பட்டு கொண்டு இருக்கும். சரி, இதை கேட்கும்போது சரிங்க, ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணி ஒரு வேக்சினேஷன் கொடுக்குறாங்க, மக்களும் போடுறாங்கன்னு தோணும். இந்த வேக்சினேஷனை பற்றி ஒரு கதை இருக்குது. கதையில் உண்மை வரலாறு வேறு ஒன்றும் இல்லை. இதை கொண்டு வந்த யார் தெரியுமா? யார்? நம்ம பில்கேட்ஸ் பைப்புல தான். இந்த பில்கேட்ஸ் பைப்புல என்ன பண்ணுறான், இந்த 2002 இந்த காலகட்டத்தில் 2002 தான். அப்போ வந்து இந்த ஹெச்பிவி வேக்சினேஷனை போட்டாகணும்னு சொல்லி அவன் பேசுகிறான். பேசினோடனே அவன் வந்து என்ன பண்ணுறான், இளிச்சுவா பயல்கள்லாம் ஒன்றா வாழக்கூடிய நாடு எதுன்னு பார்க்குறான், அது இந்தியா. அப்போ இளிச்சுவா பயல்கள் ஒன்றாக வாழக்கூடிய இந்த நாட்டில் போய் இந்த மருந்தை வந்து நம்ம இந்த வேக்சினை வந்து நம்ம பரிசோதிக்கலான்ட்டு வரான். அவன் வந்த 2 ஸ்டேட் வந்து குஜராத்து, ஆந்திர பிரதேஷ். குஜராத்லேயும் ஆந்திர பிரதேஷ்லேயும் கிட்டத்தட்ட மொத்தமாக 20,000 பெண் குழந்தைகளுக்கு அன்றைக்கி அந்த வேக்சினேஷன் வந்து எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் ஸ்கூலில் கொண்டு வந்து போடப்பட்டுச்சு. இது போடப்படுற அன்றைக்கே சில இடங்களில் வந்து குழந்தைகள் வந்து மரணித்தார்கள். கிட்டத்தட்ட அதில் ஏற்பட்ட மரணத்தோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 40 பேர். 40 பேர் இறந்தாங்க. இந்த வேக்சின் போட்ட உடனே இறந்தவர்கள் 40 பேர்.
இது வந்து 2006 நினைக்கிறேன், 2002 இவன் போடுறான். அது 2006 வந்து விசாரணைக்கு வருது. அதோடைய தீர்ப்பு எனக்கு தெரிஞ்சு அநேகமாக 2022 23 தான் வந்துச்சு. நம்மளோட நீதித்துறை அந்த அளவுக்கு இருக்கும். என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த வேக்சினேஷன் தடை செய்யப்பட்டது, இந்த வேக்சினேஷன் போட்டதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ரெண்டாவது இன்னொன்று அந்த இதில் அந்த தீர்ப்பில் என்னென்னா, இந்த வேக்சினேஷன் போட்டதுனால தான் இது நடந்துச்சுன்னு நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியாதான். ஏன்னா அந்த பெண்கள் வந்து எப்படி இறந்தாங்கன்னா, நடந்து போய் கீழே விழுந்து செத்துட்டாங்க, பிரியாணி சாப்பிட்டு செத்துட்டாங்க, ஏதோ வேறு ஏதோ உணவு ஃபுட் பாய்சன் ஆகி செத்துட்டாங்க. இந்த மாதிரி ஊசி போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இந்த மாதிரியான நோயெல்லாம் வந்து அவங்க இறந்துடுறாங்க. அதனால இதனால தான் இறந்தாங்க நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேக்சினை தடை செய்கிறதுங்கிறதுக்கு ரெண்டாவது. ஆனால் இது அனுமதி இல்லாமல் போடப்பட்டுருச்சு. இதான் யார்கிட்டையும் சொல்லலை, இது ஒரு பக்க விளைவை பற்றி யாரும் பேசலை, இது அனுமதி இல்லாமல் போடப்பட்டுருச்சு. அதனால இனிமேது அனுமதி இல்லாமல் இதை போடக்கூடாது. சரிங்களா? யார் அனுமதி கொடுக்கறது? ஸ்கூலில் கொண்டு வந்து போடுறாங்க. யார் அனுமதி கொடுப்பா? எத்தனை தகப்பனும் எத்தனை தாய்மாரும் இந்த வேக்சினேஷனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? யாருமே கொடுத்துருக்க மாட்டீங்க இது வரைக்கும். ஆனால் ஸ்கூலில் கொண்டு வந்து குழந்தைங்கிட்ட இந்த வேக்சினேஷன் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இன்னைக்கு 2022 காலகட்டங்களில் இவ்வாறு பிரச்சனைக்கு உள்ளான ஒரு தடுப்பூசி இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தமிழக அரசு இலவசமாக கொடுக்குதுங்க. யாருமே இதை பற்றி பேசலை. இது வேறு வேக்சின்லாம் இல்லை, அதே வேக்சின், வேறு கம்பெனி கிடையாது, அதே கம்பெனி அதே வேக்சின் 40 பேர் கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது பிரச்சனையாகி கேஸ் ஆகி அந்த கேஸ் முடிஞ்ச கையோட தமிழ்நாட்டில் இலவசம். யார்? நம்ம ஸ்டாலின் தான் வராரு, ஊசி குத்த போகிறாரு, ஒத்துக்கிட்டு போயிட்டார். இப்போ அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த மருத்துவ முறையை நம்ம எப்படி நம்புறது? அப்போ இதுதான் நம்பிக்கையற்ற ஒரு மருத்துவம். இதை வந்து மக்கள் வந்து நம்புவதில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பின்விளைவுகளும் அதிகம். இதில் இன்னொரு கதையை நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சில மருத்துவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். சுகர், இன்றைக்கி இருக்கக்கூடிய நமக்கு சுகர் பிரச்சனை எல்லாருக்குமே சொல்கிறோம், டயபெட்டிஸ் வந்துருச்சுங்க, வந்து உணவில் வந்து நம்ம அதிகமாக சர்க்கரை எடுத்துக்கிறோம், அதை எடுத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிறோம், அதனால் நமக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, உடம்பு சோர்வாயிருது, இதாயிருது. இதெல்லாம் ஹை சுகரு, லோ சுகரு, இதெல்லாம் இது ஒரு அரசியலாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும், இது நோயே கிடையாது. இது நோயே கிடையாது. இது வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம உடம்பு இவ்வாறு தான் இயங்கும். ஆனால் அதை நோயாக மாற்றிட்டாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உண்மையாகவே ஹை சுகர் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுகர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ரொம்ப நாள்லாம் தேவையில்லை, ஒரு 5 நாள் கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்க, மாவுச்சத்து சாப்பிடாதீங்க. மாவுச்சத்து சாப்பிடாம ஒரு 5 நாள் கழிச்சு போய் ரிசல்ட் பாருங்கள், நீங்கள் டயபெட்டிஸோடு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்காது, டாக்டர் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவார். 5 நாள் ரொம்ப நாளும் தேவை கிடையாது, 5 நாள். இது எப்படி நோய்? இது 5 நாளில் சரியாகக்கூடியதுங்க இது. ஆனால் இது எந்த டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட எல்லா டெஸ்ட் ரிசல்ட்லையும் சரியாக அவங்களால உங்களை நோயாளின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய எந்த முறைமையிலையும் அவங்க உங்களை நோயாளின்னு சொல்ல முடியாது. 5 நாளில் குணப்படுத்த முடியும். சேலஞ்சும் கூட பண்ணுறேன், நான் சேலஞ்சு கூட பண்ணுறேன். யாராவது ஒருத்தர் வர சொல்லுங்கள், அவரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்க சொல்லுங்கள், அதில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கட்டும், அவருக்கு அடுத்த 5 நாட்களுக்கு வந்து நம்மளுடைய உணவு மட்டும்தான் கொடுப்போம், என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் திங்கணும். அதுக்கப்புறம் 5ஆவது நாள் அவருக்கு குணமாகதா இல்லைன்னு பாருங்கள், ஆயிரும். காரணம் என்னென்னா, சர்க்கரை நோய்க்கு காரணம் என்ன? அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல். நம்ம உடம்புல ஏன் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவுச்சத்து நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்மளோட இன்சுலின், நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலின் வந்து அதை சரியாக ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகும் பொழுது அந்த மாவுச்சத்துலேருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் வந்து நம்ம ரத்த ஓட்டத்தில் இருக்கும். நம்ம உடம்புல குளுக்கோஸ் ரத்த ஓட்டத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு உகந்தது அல்ல. அப்போ அந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குளுக்கோஸ் லெவலுங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, வண்டியில் போடுற பெட்ரோல் மாதிரி தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும், நான் கையை தூக்குறேன்னா குளுக்கோஸ் செலவாகும், நான் பேசுகிறேன்னா குளுக்கோஸ் செலவாகும், நான் சிந்திக்கிறேன்னா குளுக்கோஸ் செலவாகும். நம்ம உடம்புடைய பெட்ரோல் மாதிரி அது குளுக்கோஸ். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதில் குளுக்கோஸ் மிக முக்கியமான ஒரு பெட்ரோல். அப்போ நம்மளுடைய சக்தியாக செயல்படுவது தான் குளுக்கோஸ். இது நம்ம உடம்புல எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது நமக்கு வந்து சர்க்கரை நோயாக கருதப்படுகிறது. இப்போ ஒரு விஷயத்தை பாருங்கள், மாவுச்சத்தை நீங்கள் சாப்பிடலன்னு வைங்க, அடுத்து என்ன ஆகும்? உடம்புல இருக்க சர்க்கரை இருக்குமா, அந்த சர்க்கரையை பயன்படுத்தி உடம்பு இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா உங்கள் உடம்புல சர்க்கரை இல்லாமல் போய்விடும், சர்க்கரை சத்து குறைஞ்சிரும். அடுத்து நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா நம்மளோட உடம்புல தேக்கி வச்சிருக்கக்கூடிய ஃபேட்டு, கொழுப்பு சத்து,
இந்த கொழுப்பு சத்தை நம்ம உடம்பு உடைக்க ஆரம்பிக்கும். அப்படி உடைக்கும் போது அதை உடைக்கிறதுக்கு கீட்டோன்ஸ்னு சொல்லி ஒரு இது உருவாகும். அந்த கீட்டோன்ஸ் உள்ள உருவானதுக்கப்புறம் அது வந்து நமக்கான ஒரு எனர்ஜியாக மாறும். கொழுப்பு சத்துலேருந்து கொழுப்பை குறைக்க ஆரம்பிக்கும். இது வந்து இயற்கை. அன்றைய காலத்து மனிதர்கள் வந்து எல்லா நாளும் சாப்பிட்டுக்கிட்டு கிடையாது. நம்மளோட வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம உணவு பழக்கத்தில் தினந்தோறும் சாப்பிடக்கூடிய தன்மையில் நம்ம உடல் இல்லை. அன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகும்னா வேட்டைக்கு போவாங்க, வேட்டையாடுவாங்க, மாமிசம் கிடைக்கும், இல்லை ஏதாவது கிழங்குகள் கிடைக்கும், இல்லை தேன் கூடு ஏதாவது கிடைக்கும். இதை எடுத்து அவர்கள் உணவாக உட்கொள்வார்கள். அவங்க உடம்புல வந்து சக்தி ஏற்படும். அந்த சக்தியை வந்து அளவுக்கு அதிகமான சக்தியை வந்து கொழுப்பு சத்தாக மாற்றி வச்சுக்கும் உடம்பு. அதுக்கடுத்து திரும்ப வேட்டைக்கு போவாங்க. வேட்டைக்கு எல்லா நாளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது, ஒரு நாள் பத்தும், ஒரு நாள் பத்தாது. அப்போ என்ன ஆகும்னா அதே போல் இந்த நேரத்தில் தான் கிடைக்கும். காலையில் என்ன ஒரு மான் கிடச்சிருச்சுங்க, மத்தியானம் ஒரு மான் கிடச்சிருச்சுங்க, சாயந்தரம் ஒரு மாடு கிடச்சிருங்கன்னு வேட்டையாட முடியாது. ஒரு நாள் பன்றி கிடைக்கும், ஒரு நாள் மான் கிடைக்கும், ஒரு நாள் மாடு கிடைக்கும், கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி கிடைக்காது. அப்போ மனிதர்கள் வந்து வெறும் வயிறோட இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ, வெளிப்படையாக சொல்லணும்னா நம்ம உடம்புக்கு நீர் சத்து மட்டும் இருந்து நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 நாள் நீங்கள் உயிர் வாழலாம். 70 நாள் உயிர் வாழலாம். வெறும் தண்ணி மட்டும் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு இருக்குன்னா 70 நாட்களுக்கு நீங்கள் உயிர் வாழலாம். உயிர் இருக்கும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையும் சேர்ந்து அந்த உடம்பு தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு. இது பரிணாமத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு வரம். இப்போ இந்த மாதிரி பரிணமித்த மனிதர்கள் நம்ம நிலை பெற்று வாழ்வதற்கு நம்ம விவசாயம்ங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சனால நம்ம உணவாக உட்கொள்ளாத சில விஷயங்களை நம்ம உணவாக எடுத்துக்க தொடங்கணும். அப்படி தான் நம்ம வந்து இந்த அரிசி, கோதுமை இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சி. ரெண்டாவது, இயற்கையில் அரிசிலாம் கிடையாதுங்க. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அரிசியை உருவாக்கியவர்கள் தமிழர்கள். அதை சிவபெருமான் தான் அதை உருவாக்கினார்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால தான் அவர் பேர் நெல்லப்பர். நம்ம நெல்லப்பர்னு ஏன் சிவபெருமானை சொல்கிறோம்னா இந்த அடிப்படையில் தான். அப்போ இந்த நெல்லுங்கிற அந்த மணியை கண்டுபிடித்து இதை வந்து ஒரு விவசாயமாக மாற்றியது வந்து நம் முன்னோர்கள் தான். அது சிவனாக இருப்பாருன்னு நம்புகிறோம். இப்போ இது இந்த நெல் வந்து காட்டில் இருக்குது. எவ்வளோ சைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ தான் இருக்கும். உண்மையான காட்டில் இருக்கக்கூடிய நெல் பயிர் இவ்வளோ தான். ஒரு காந்தான் இருக்கும். அதில் தான் நெல்மணிகள் வரும். அந்த நெல்மணி ரொம்ப சின்னதாக நம்ம பார்த்தா அதெல்லாம் நம்ம திங்கவே முடியாது. அந்தளவுக்கு சின்னதாக இருந்தது தான் இந்த நெல். இதை எப்படியோ நம்ம முன்னோர்கள் பார்த்து கண்டறிஞ்சு இதை இனப்பெருக்கத்தின் மூலமாக, செலக்டிவ் ப்ரீடிங் மூலமாக இந்த நெல்லோடைய அளவை பெருசாக்கி காலோட்ட எத்தனை வருஷத்துக்கு இது நடந்துச்சு, எவ்வளோ யார் இதை பண்ணா, என்ன பண்ணா, அதெல்லாம் நமக்கு புரியல. எப்படி இதை சாத்தியப்படுத்தினாங்களும் கூட நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் திரும்ப இந்த நெல்லை வந்து நம்மலாம் உணவாக உட்கொள்கிற அளவுக்கு இந்த பருக்கைகள் பெருசாகிற அளவுக்கு வந்துடுது. இதே போல தான் கோதுமையும், இதே போல தான் மக்காச்சோளம்லாம் வந்து அந்த செவிந்திய மக்கள் உருவாக்குனது. கிழங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்றோம்ல, இதெல்லாமே செவ்விந்திய மக்களோட இதெல்லாம் நமக்கு வந்து ஏன் தக்காளி நம்ம இன்றைக்கி அவ்வளோ விரும்பி சாப்பிட்றோம். தக்காளிக்கும் நம்ம மண்ணுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது நம்ம ஊரில் இருந்ததே இல்லை. இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் வந்து வெளியிலேருந்து நம்ம ஏன் வெளிப்படையாக சொன்னோம்னா நம்மளுடைய இலக்கியங்கள்லேயே கரும்பு வந்து கொண்டு வந்து நடப்பட்டதுன்னு இருக்குது. இலக்கியங்களில் கரும்பு வந்து நமக்கு கொண்டு வந்து நடப்பட்டதுங்கிறத நம்ம வரலாறுலேயே பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த மாதிரி அன்று கடல் கடந்து போன தமிழர்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய காய்கறிகள், உணவுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து நம்ம ஊரில் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றியும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இந்த உணவுகள்லாம் உருவாச்சு. இந்த உணவுகள்லாம் அதிகமாக மாவுச்சத்து கொண்டவை. அதுவும் குறிப்பாக தானிய உணவுகள் மாவுச்சத்து கொண்டவை. இந்த தானிய உணவை அன்றைய மக்கள் எதற்கு பயன்படுத்தினாங்கன்னா தினந்தோறும் அருந்துவதற்கு பயன்படுத்தவில்லை, தினந்தோறும் சாப்பிடுவதற்கு இதை நம்ம பயன்படுத்தலை. மாறாக கெட்டு போகாமல் சேகரித்து வைக்கக்கூடிய உணவுகள் இவைகள்லாம். பஞ்ச காலத்தில் பயன்படுத்தக்கூடிய உணவுகளாக தான் தானிய உணவுகளை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நம்ம விவசாயம் செய்கிற இடத்துல அது கிடச்சிரும். நமக்கு மழை பெய்யாத போதோ இயற்கை பேரிடர்கள் வரும் பொழுதோ அந்த நேரத்தில் நம்ம பாதுகாக்கக்கூடிய உணவுகளாக தான் இந்த உணவு பழக்க வழக்கம் நம்மிடம் இருந்தது. தானியங்களை சேமித்து வைக்க முடியும். ஆனால் கால ஓட்டத்தில் நம்ம எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது விருந்து சாப்பிட்றதுன்னு ஒன்று இருக்குது. அந்த விருந்துங்கிறது எப்பயாவது ஒரு முறை போய் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம். அந்த விருந்து பழக்க வழக்கத்தையே நம்மளுடைய தினந்தோறும் உணவாக உட்கொள்ளக்கூடிய பழக்க வழக்கத்துக்கு நம்ம மாறிட்டோம். அது எந்த காலகட்டத்தில் யாரால் ஏற்பட்ட பிழைன்னு நமக்கு தெரியல. அது நம்மளுடைய அப்பா காலகட்டத்தில், என்னுடைய அப்பா காலகட்டத்து வரைக்குமே அந்த பிரச்சனை இல்லைங்க. என்னுடைய அப்பா காலகட்டத்திலலாம் அரிசியை வந்து நம்ம தினந்தோறும்லாம் சாப்பிடல. எங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு, நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தான் அரிசி வந்து வீட்டில் செய்வாங்க. அதுவும் உறவுக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு நம்ம இன்னைக்கு எல்லாரும் காலையில் இட்லி சாப்பிட்றோமா, இந்த இட்லி சாப்பிட்ற பழக்கம் நம்ம இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறோம்
ஈவன் என்னோட தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை என்ன நினைப்பாங்கன்னா, இட்லி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் காலங்காத்தால சாப்பிட்டு இருந்தாங்கன்னு தான் தோணும். ஆனால் அது உண்மை இல்லை. இட்லியை தினந்தோறும் சாப்பிட்ற பழக்கம் தமிழர்களுக்கே கிடையாது. இட்லி ஒரு உணவு. அது என்றைக்கு நம்ம சாப்பிட்ருக்கோம்னா, என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஊர் திருவிழா, என்றைக்காவது ஒரு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள், எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய நாளில் இந்த மகிழ்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட பலகாரங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் தான் இது எல்லாம். ஆனால் இதை அன்றாடம் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அதை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதில் மாறிட்டோம். அப்போ நம்மளோட உண்மையான உணவு பழக்க வழக்கம் என்ன? இழந்துட்டோம். நான் வந்து ஒரு மலேசியாவுக்கு போனேன். அங்கே சீனர்களுடைய ஒரு இந்த புராதன கடைகளுக்கு போனோம். எல்லா சீனர்களும், ஏன் நம்ம ஊர் மலேசிய தமிழர்களுமே அரிசி அதிகமாக போட்டு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு தான் சாப்பிடுவாங்க. சீனர்களுமே பாருங்கள், இவ்வளோ பெரிய கப்பு தான் இருக்கும், இவ்வளோ பெரிய பவுல் தான் இருக்கும், ஒரு அரிசி பவுல், அதை கமுத்து தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு கப்பு சாப்பிட்றோமா? நம்ம இன்றைக்கே யோசிச்சு பாருங்கள், தமிழர்கள் வந்து இன்றைக்கி எப்படி அரிசி சாப்பிட்றாங்களாம், சட்டி சட்டியாக கொண்டு வந்து போட்டாலும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதான் இது வந்து இந்த அளவை விட ஒரு 7-8 மடங்கு அதிகம் தமிழர்களோட உணவாக உட்கொள்ளக்கூடியது. ஆனால் சீனர்கள் வெறும் ஒரு கப்பு தான் சாப்பிட்றான். அது கூட அவன் காய்கறி எடுத்துக்குவான், கீரை எடுத்துக்குவான், மீன் எடுத்துக்குவான், எல்லாமே எடுத்துக்குவான். நம்மளும் அப்படி தான் சாப்பிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அரிசியை போட்டு குழம்பை போட்டு அப்படியே அதையே அதிகமாக சாப்பிடும். அப்போ என்னென்னா உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம கோட்டை விட்டோம். இந்த உணவு பழக்க வழக்கத்தில் கோட்டை விட்டதை யாராவது ஒருத்தர் சரி செய்திருந்தால் நிச்சயம் இன்னைக்கு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய பல நோய்கள் வந்து நமக்கு வராமல் போயிருக்கும். பல நோய்கள். இதை ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு தான் பேசுகிறோம். இது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குப்பா, இந்த தப்பு நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உடல் பெருமன் அதிகமாகுது, உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் அதிகரிக்குது, இனிப்பு சத்துக்கள் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்ம உடலில் உபாதைகள் ஏற்படுது. இதை வந்து நம்மளோட வாழ்வியலில் சரி செய்ய வேண்டியது, குழந்தைகள்கிட்ட பாடமாக சொல்ல வேண்டியது, சொல்கிறதில்ல. இதை மருத்துவர்களும் சொல்கிறதில்ல. நீங்கள் போயிட்டு டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணிங்கன்னா ஊசி எடுத்து குத்தி பார்த்து ரத்தத்தை வச்சு அளவு எடுத்துகிட்டு அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா மாத்திரை கொடுத்துருவார். இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அதே சொன்ன மாதிரி மன்னன் அவர்கள் சொன்னது போல் வட இந்தியன் வந்தானா அவனுக்கு அரிசி சாப்பிடுன்னு சொல்கிறது, தமிழ்நாட்டுக்காரன் வந்தானா கோதுமை சாப்பிடுன்னு சொல்கிறது, இல்லை ரெண்டுமே சாப்பிட்டுங்க எனக்கு ஒத்து வரல அப்படின்னா பார்லே சாப்பிடுங்கிறது, அப்புறம் ஏதாவது இப்படி சொல்லி விடுறது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், மாவுச்சத்து எந்த வடிவத்தில் உடம்புக்குள் போனாலும் சுகரை இது சரி செய்யாது, சர்க்கரை நோயை அது குணப்படுத்தாது. அப்போ அதுக்கு என்னங்க வழிமுறைனா அதுவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் யாருன்னா இன்றைய மாடர்ன் மருத்துவர்களே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே புலம்புறது என்னன்னா, இதை மற்ற மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள்னு புலம்புறாங்க. யாரு? அவங்க கூடவே படித்து MBBS படித்து MD படித்து வந்த மருத்துவர்கள் புலம்புறாங்க. பேலியோ டயட்னா அவர் ஒன்றும் கிடையாது. பழங்கால மனிதன் எப்படி வாழ்ந்தானோ அதர் மாதிரியான உணவு பழக்கத்தை எடுத்துக்கிறது. ஒரு பசிக்கும் போது மட்டும் தான் சாப்பிடணும், அதிக புரத உணவுகளை எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸை குறைக்கணும், மாவுச்சத்தை குறைக்கணும், மாவுச்சத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடணும். இந்த முறைமை வந்து இப்போ இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மருத்துவ மாஃபியா பேசலை. ஒரு சில நம்ம ஊருக்காரங்க இதை சாப்பிட்டா இந்த சர்க்கரை நோய் குணமாயிருதுன்னு. இதை நானும் ஆரம்பத்தில் நம்பலை. அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து கண்டறியப்பட்டது. அப்போ வந்துட்டு அதாவது அடுத்தவங்களுக்கு வர வரைக்கும் அது ஒரு நியூஸு, நமக்கு வரும்போது தான் அது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ அம்மாவுக்கு அந்த மாதிரி வரும்போது சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே இது ஏதாவது நம்ம ஒரு மாற்று வழி பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த முன்னாடியே நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்கள் மூலமா நடைமுறைப்படுத்தணும். அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கும்பொழுது ஒரு அந்த மருத்துவரே ஒன்று ஆச்சரியமாகி போயிட்டார். ஆனால் அவர்கிட்ட நான் சொல்லலை இதை சாப்பிட்றோம் அதை சாப்பிட்றோன்னு சொல்லலை. ஆனால் அந்த மருத்துவர் வந்து அடுத்த டெஸ்ட் ரிசல்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கழிச்சு டெஸ்ட் ரிசல்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லைங்கிற மாதிரி வருது. இல்லைங்க என்ன அதுக்குள்ளே இவ்வளோ சீக்கிரம் குறைஞ்சிருச்சு. அவர் அடுத்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு மருந்து நல்லா கேட்குதுன்ட்டார். அவர் அப்படி சொல்லிட்டாரு. உடனே எங்கள் அம்மா பெத்த பையனை சொல்கிறது கேட்காம அந்த மருத்துவர் சொல்லிட்டாருன்னொடனே அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த உணவு பழக்க வழக்கத்தை விட அந்த மருந்து தான் வந்து சரியாச்சுன்னு அவங்க நம்பிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த உணவு பழக்கம் எனக்கு கொஞ்சம் கடைபிடிக்கிறது கஷ்டம் இல்லை, நீங்கள் அரிசி உணவு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வெறும் காய்கறிகளையும் அதுக்கப்புறம் வந்து மாமிசம் இந்த மாதிரி இறைச்சி இதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டம். அது அவங்களுக்குமே ஒத்துக்கலைன்னா அதை வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு பழக்கம் இல்லை. அதையே போய் சாப்பிட்றது அப்படி. நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கவுச்சி சாப்பிடக்கூடாது, இந்த நாளுக்கு இது சாப்பிடக்கூடாது, அந்த நாளுக்கு அது சாப்பிடக்கூடாது, சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கனால அவங்க வந்து அதை கடைபிடிக்க முடியாமல் இருக்க முடியல. அவங்க அதுக்கு கடைசியில் ஆச்சு என்னாச்சு, திரும்ப ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு போய் கேட்கும்போது திரும்ப பழையபடியே சுகர் வந்துருச்சு. டயட்டை விட்டோடனே சுகர் வந்துருச்சு. திரும்ப நான் என்ன பண்ணேன், டயட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு. டயட்டு ஃபாலோ பண்ணனே சுகர் இல்லை. இதுலேருந்து தெரியுது எவ்வளோ பெரிய போகஸ் வேலைன்னு.
இது என்னங்க நோய் வந்து வருது போதா? கிடையாது. நம்ம உணவு பழக்க வளத்தில் கோட்டை விடுறோம். இதை சொல்கிறதுக்கு அலோபதிக்கு மனசு வரலைங்க இன்றைக்கி வரைக்கும். அப்பா நீங்கள் சாப்பிட்ற உணவு பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் ஏதாவது ஒரு டாக்டர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்கன்னு விளம்பரத்துலையோ இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு பொது தளத்தில் கூட பேச மாட்டாங்க. அளவாக குடிங்கம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? அளவாக குடிச்சுக்கோங்க, அளவாக வந்து எடுத்துக்கோங்கன்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில் வாங்குறீங்க. இது எப்படி நீங்கள் அளவாக குடிப்பீங்க? பாதி குடிச்சு கீழே போட்டுருவீங்களா? இப்போ நீங்கள் வாங்குகிறோம், ஒரு டின்னு வாங்குறோன்னு வைங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒரு டின்னு வாங்குகிறோம். இந்த ஒரு டின்னை நீ குடிக்கக்கூடாதுன்னு தானே சொல்லணும். அளவாக குடிங்கம்பாங்க. அளவாக குடித்தா தப்பு இல்லைங்க அப்படிம்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எடுப்போம், ஓப்பன் பண்ணுவோம், குடிப்போம். ஒரு காவாசி குடிச்சிட்டு இதுக்கு மேலே நம்ம குடிக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருவோமா, இல்லை ஒட்டுக்காக குடிச்சிட்டு வைப்போமா? அப்போ அந்த முறைமையே தவறு இல்லை. இதை குடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறது தான் சரி. ஆனால் இதை அளவாக குடித்தா தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, விஷத்தை கூட அளவாக சாப்பிட்டா தப்பு இல்லை, சாக மாட்டோம். எந்த மருத்துவர் சொல்லுங்க விஷம் அளவாக சாப்பிட்டா தப்பு இல்லைங்கன்னு? விஷம்னா விஷம்தான், உடம்புக்கு கெடுதல்னா கெடுதல் தான். அதையே இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் புரியுதா? சொன்னால் அவன் வியாபாரம் பாதிக்கும். ஏன் அவன் வியாபாரத்துக்கு இதுக்குன்னா எல்லாம் ஒரே ஆள் தான். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறவன் எவனோ அவன் தான் மருத்துவ கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான், சுகர் கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கான், சுகர் மாத்திரைகளை விற்றுக்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாம் நூல் பிடிச்சி போனால் இந்த ராக்கஃபெல்லர் கிட்ட வந்து நிற்கும். அப்போ இது வந்து ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை நம்ம முழுமையாக உள்வாங்கிக்கணுங்கிறது தான் ஒரு அடிப்படை. அப்போ இந்த வியாபாரத்திற்கு எதிராக நம்ம செயல்படணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது வேற என்ன? நம்மளுடைய மருத்துவ முறைகளை நம்ம உள்வாங்குவது, உணர்வது, மீட்டெடுப்பது.